கலைஞர்களுடைய அறிவிப்பு மிக மகிழ்ச்சியை தந்திருக்கின்றது. கிறிஸ்துமஸ் பண்டிகையை ஒட்டியும் புத்தாண்டை ஒட்டியும் காங்கிரஸ் தொண்டர்களுக்கு தமிழகத்தில் ஒரு நல்ல செய்தியை கலைஞர் அவர்கள் சொல்லியிருக்கின்றார். அதேபோல் இன்னொரு செய்தியும் வந்திருக்கின்றது. கனிமொழி அவர்கள் தன்னுடைய ராஜ்யசபா உறுப்பினர் பதவியை ராஜினாமா செய்ய போகிறார் என்று. ஏனென்றால் அந்த பதவி சில நாட்களுக்கு முன்புதான் காங்கிரஸை கெஞ்சி காங்கிரசுடைய ஆதரவோடு அவர் அந்த பதவியை பெற்றிருக்கின்றார். இப்போது காங்கிரசோடு கூட்டணி இல்லை என்று அறிவித்திருக்கின்ற காரணத்தால் பதவியும் ராஜினாமா செய்வார். ஏனென்றால் சுயமரியாதையின் உச்சக்கட்டம் கலைஞர் அவர்கள்தான். ஆகவே காங்கிரசோடு உறவில்லை என்று அறிவித்ததோடு காங்கிரசுடைய ஆதரவோடு வெற்றி பெற்ற தன் மகள் கனிமொழியும் பதவியை ராஜினாமா செய்தார் என்ற செய்தி உண்மையாலுமே கலைஞருடைய தன்மான உணர்வை காட்டுகின்றது.